கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த வசனத்தை தியானிப்போம். ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் முதல் வசனம். ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு விடுதலை வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். யாரோ நியாய தீர்ப்பை நினச்சி கவலைப்படவே வேண்டாம். யாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக போய் நின்று என்ன கேள்வி கேட்பாரோ, நம்ம என்ன பதில் சொல்லுவோமோ, புஸ்தகங்கள் விரிக்கப்பட்டிருக்குமே, என்னென்ன காரியமோ என்று நியாய தீர்ப்பை குறித்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நிறைய இடங்களில் ஜனங்கள் பேசுவாங்க, கர்த்தர் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார், அப்போது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமா அல்லது கைவிடப்படுவோமா? நம்முடைய கண்டிஷன் எப்படி இருக்கும்? நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது அவருக்கு முன்னாடி நாம் பாஸ் ஆவோமா, ஃபெயில் ஆகுமா, பாதாளத்துக்கு போவோமா, பரலோகத்துக்கு போகுமா என்கிற அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குவார்கள். தெரியாது, விஷயம் தெரியாது. ஜனங்கள், திரளான ஜனங்கள் வரும்பொழுது அந்த ஜனங்களை பார்த்து அவர் மனதுருகினார். இவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்களே. அவர்களுக்கு மேய்ப்பன் இல்லையா? இருந்தாங்க. ஆசாரியர்கள் இருந்தாங்க, லேவியர்கள் இருந்தாங்க, பரிசேயர், சதுசேயர், நியாய சாஸ்திரிகள், ஜபாலயம், தேவாலயம், பண்டிகைகள், கொண்டாட்டங்கள் எல்லாம் பக்தி மார்க்கம் நம்பர் 1 நடந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம், இவங்களை எந்த நேரமும் பிசாசு அடித்து தூக்கி கொண்டு போயிடுவான். இவர்கள் சங்காரத்தின் நிலையில் இருக்கிறார்கள். ஒரு ஆட்டுக்கு மேய்ப்பன் இல்லை என்றால் அந்த ஆட்டினுடைய நிலைமை என்ன ஆகும்? இந்த ஜனங்களுக்கு அது தெரியுமா? தெரியாது. அதனால் ஆண்டவர் பார்க்கும் பொழுது பரிதவிக்கிறார். இவர்களுக்கு மேய்ப்பன் இல்லை, அதாவது நான் இவர்களை மேய்க்கும்படியாக அவர்கள் என்னிடத்திற்கு வரவில்லை. கிறிஸ்து மேய்ப்பராக இன்னைக்கு கண்டுபிடிக்கிறது ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டம். மனுஷன்கிட்ட போய் உபதேசங்களை கேட்பாங்க, ஆலோசனைகளை கேட்பாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் கர்த்தரிடத்தில் கர்த்தரோடு பேசுகிறவர்களாக, கிறிஸ்து எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், வேறு யார் மேய்ப்பராக இருந்தாலும் தாழ்ச்சி உண்டு என்று மனத்தெளிவு யாருக்கு இருக்கிறதோ அவங்க வருவாங்க. ஆண்டவரே, நீங்கள் தானே, நித்திய ஜீவ வசனங்கள் உங்களிடத்தில் தானே உண்டு, வேறு யாரிடத்திலும் இல்லையே என்று புறக்கணிக்கப்பட்ட கிறிஸ்துவிடம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக யார் வருகிறார்களோ அவர்களுக்கு தான் அவர் தேவனாக இருப்பார், மேய்ப்பனாக இருப்பார். அந்த ஆடுகளுக்கு பாதுகாப்பு இருக்கும். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்படணும். இப்போது நாம் எங்கேயோ மாட்டிக்கொண்டு இருப்போம், ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டு இருப்போம். நம்முடைய முற்பிதாக்கள் ஒன்று சொல்வாங்க, நம்முடைய ஞானம் புத்தி ஒன்று சொல்லும். பட்டும்படாமல் இருக்கணுங்க. அநேகர் அப்படி தான் சொல்லுவாங்க, பட்டும்படாமல் இருக்கணும், தலையை காட்டணும், வரணும், அவ்வளோதான். அதற்கு மேலே எந்த இன்வால்மெண்ட்டும் வைத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் இன்று நீதிபதி கிடையாது, கிறிஸ்து இன்று நீதிபதி கிடையாது, மேய்ப்பர்.
எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர், அவருடைய மேய்ச்சலின் ஆடாக நான் மாறி இருக்கிறேனா, அல்லது ஏதோ ஒரு இடத்தில் மேய்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறேனா, அது போதும் என்று திருப்தி அடைகிற ஒரு வாழ்க்கையில் நான் இருக்கிறேனா? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்த அவருடைய நுகத்தை எடுத்துக்கொண்டு, ஆண்டவர் அந்நிய நுகத்தில் நீங்கள் நல்லா பிணைக்கப்பட்டு இருக்கிறீங்க, அதில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் என்னுடைய நுகம் உங்களுக்கு இல்லையே. இந்த சந்தேகப்படுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்துவின் நுகத்தை எடுத்துக்கொள்ளவே இல்லை. கிறிஸ்து என்னுடைய மேய்ப்பர் என்று கிறிஸ்துவின் மேய்ச்சலின் ஆடாக தங்களை ஒப்பு கொடுக்கவே இல்லை. கிறிஸ்துவிடம் பேசுகிறதும் இல்லை, அவருடைய குரல் கேட்கிறதும் இல்லை. அவர் இடைப்பட்டு பேசும் பொழுது கூட அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அலட்சியம் பண்ணிவிட்டு தனக்கு பிரியமான, தன் மனதுக்கு ஏற்ற, தன் இச்சைக்கு ஏற்ற மேய்ப்பர்களிடம் இருப்பாங்க. இதுதான் பெரும்பாலாக இருக்கும். தெரியாது யாரிடம் போய் எங்கே இருந்தாலும் சரி, கிறிஸ்து என்னுடைய மேய்ப்பர் என்று நான் ஆணித்தரமாக, அவர் என்னை மேய்க்கிறார். கிறிஸ்து மேய்ப்பராக இருந்தால் எப்படி இருப்பார் என்றால், ஒவ்வொரு ஆடுகளின் இருதயத்திற்குள் அவருடைய சிங்காசனத்தை அமைத்து அவர் அந்த ஆடுகளின் இருதயத்திற்குள் இருப்பார். எவ்வளவு பாதுகாப்பு! உலகத்தில் யார் அந்த பாதுகாப்பை கொடுக்க முடியும்? எந்த வஸ்து அந்த பாதுகாப்பை கொடுக்க முடியும்? ஒருவரும் கொடுக்க முடியாது. கிறிஸ்துவோடு ஐக்கியமாக வேண்டும் என்றால் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். அநேக காரியங்களை நீ குப்பையாக தூக்கி போட வேண்டியது இருக்கும். அநேக காரியங்களை குப்பையாக தூக்கி போடணும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன அர்த்தம்? என்னுடைய மேய்ச்சலின் ஆடாக மாற வேண்டும், கிறிஸ்து என்னுடைய மேய்ப்பர் என்று அறிக்கையிட வேண்டுமானால், நான் அவர்களை மேய்க்க வேண்டுமானால், அவன் தூக்கி போட வேண்டிய குப்பைகள் நிறைய இருக்கு. தன்னை தான் வெறுத்து, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, தனக்கு மேன்மையும் மகிமையுமாய் இருக்கிற எந்த பக்தி மார்க்கத்தையும் குப்பையாக கண்டு, அதெல்லாம் எனக்கு உதவி செய்யாதே. உதவி செய்யுமா? என்ன உதவி செய்யும்? 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவரை மறுதளித்தான். அந்த 30 வெள்ளிக்காசுனால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? யார் அந்த 30 வெள்ளிக்காசை கொடுத்தார்களோ அவர்களால் என்ன பிரயோஜனம்? அவன் தற்கொலை பண்ணி சாகிறதை தடுக்க முடியவில்லையே, அவனுடைய மரணத்தை தடுக்க முடியவில்லையே. ஜீவாதிபதியை 30 வெள்ளிக்காசுக்காக, ஏன் அப்படின்னா அதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் இருக்கும். ஏதோ யூதாஸ் காரியத்து அவரை மறுதளித்தான் என்பதல்ல. ஒரு சின்ன காரியம், அற்ப காரியத்துக்கு கூட கர்த்தரை விட்டுட்டு நாம் உலகத்துக்குள்ளே போக முடியும், போவோம். கர்த்தரை விட நமக்கு உலகம் பெரியதாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டுட்டு, ஜீவன் உள்ள தேவனை விட்டுட்டு விலகி எகிப்துக்கு போகிறதற்கு பிரயாசப்பட்டாங்க. ஏனென்றால் அவர் இடறுவதற்கு ஏதுவான கல்லை சீயோனில் வைக்கிறார். கிறிஸ்து இடறலுக்கு ஏதுவாக இருப்பார். ஒன்றும் நன்மை இல்லையே இவர்கிட்ட, இவருக்கு என்ன தகுதி இருக்குது? அப்படி தானே எல்லாரும் பார்த்துருப்பாங்க. கிறிஸ்துவுக்கு என்ன தகுதி இருக்குது? இவர் எங்கேயும் போய் ஒரு மனுஷனிடத்தில், ஒரு கல்விமானிடம் கல்வி கற்றுக்கொண்டவர் இல்லையே. இவருக்கு ஒரு பட்டம் கிடையாது. இவருக்கு ஒரு பெரிய மனுஷன் மெச்சிக்கொள்ளக்கூடிய வேத அறிவு கிடையாது. இவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இவர் யார்? இவன் எங்கிருந்து வந்தவன் என்று எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். யாரெல்லாம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க. எந்த தீர்க்கதரிசியாது இஸ்ரவேல் தேசத்தில் கனம் பண்ணினாங்களா? இல்லையே. தீர்க்கதரிசிகளை நிந்திக்கிறதும் அவமானப்படுத்துகிறதும் புறக்கணிக்கிறதும்
கொலை செய்கிறதும் தான் அவங்களுடைய பக்தியாக இருந்தது. கிறிஸ்துவிடம் வருகிறதற்கு ஒரு பெரிய கிரயம். பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவை எதிர்க்கிறதற்கு அவர்கிட்ட நிறைய இருந்தது. அந்த வஸ்துக்களை எல்லாம், அந்த மேன்மை மகிமை எல்லாம் அவர் குப்பையாக நான் பார்க்கிறேன். ஆண்டவர் அதைத்தான் சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, தன் ஞானத்தை தேடக்கூடாது, தன் புத்தியை தேடக்கூடாது. இன்னைக்கு உலகத்தில் என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்துவை விட எனக்கு இந்த உலகமும் மனுஷர்களும் எனக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். ஏன்னா மனுஷனுடைய தயவு எனக்கு வேணும், மனுஷனுடைய உதவி எனக்கு வேணும். மனுஷன் எவ்வளோ உதவி செஞ்சான்னு, எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் கொண்டு வச்சான்னு. 126 தேசத்துக்கும் அதிபதியாக தானியேலே நேபுகாத்நேச்சர் ராஜா பெரிய அந்தஸ்தில் கொண்டு வச்ச அதே ராஜாவே அவரை சிங்கத்தின் கெபிக்கு போகிறதுக்கு கையெழுத்து போட்டார். போ, சிங்கத்தின் கெபிக்கு போ. மனுஷன் என்ன தயவு, மனுஷனுடைய தயவு என்ன தயவு? மனுஷனை நம்பி இந்த ஆண்டவரை விட்டு விலகணுமா? மனுஷரை நம்பி மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல இருப்பான். தெரியாது, இன்னைக்கு ஏதோ நமக்கு மனுஷ உதவி இருக்குது, ஒரு மனிதனுடைய பின்னணி பேக்ரவுண்டு இருக்குது, நாங்கள் பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் அந்த வாழ்க்கை கரளையாய் போன செடி என்று சொல்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டு கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கிறவன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான் என்றால், எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலை அவனுக்கு ஒரு துக்கத்தையோ வருத்தத்தையோ பாரத்தையோ கொடுக்க முடியாதபடிக்கு தெய்வத்துவத்தை தனக்குள்ளே கொண்டிருந்து எதிர்த்து நிற்கிறவனாக இருப்பான், வல்லமை உள்ளவனாக இருப்பான். பெருங்காற்று, பெருமழை, பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதி அடிக்கும் பொழுது அவன் தலை நிமிர்ந்து நிற்பான். இது என்னை ஒன்று செய்ய போடா. இதெல்லாம் தாங்குகிறதற்கு இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். நான் இல்லை, நான் சிலுவையில் மரித்தேன். இந்த வல்லமை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த வல்லமை, இவ்வளவு வல்லமை கிறிஸ்து எனக்குள் இருந்தால் இவ்வளவு காரியங்களை சாதிக்க முடியுமா என்று காணவே முடியாது. ஏன்னா கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தவே மாட்டார், அப்படியே மறைந்து இருப்பார். தேவன் மறைந்து தான் இருப்பார், நமக்குள்ளே மறைந்திருப்பார். நமக்குள்ளே இருந்து தெய்வத்துவம் வெளிப்படும்படியாக பெரிய காரியங்களை செய்த சிவந்த சமுத்திரத்தின் மத்தியில் ஒன்றுமில்லாதவர்களைப் போல தோற்றமளித்த தம்முடைய ஜனங்கள் சமுத்திரத்தை கடந்து போனாங்க. ஆனால் புஜபலன் உள்ள எகிப்தியர் அத்தனை பேரும் குதிரை ரதங்களோடு அப்படியே கடலில் மூழ்கி போனாங்க. அப்போ தெரியும் யாருக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்பது. மனுஷன் என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு பாதுகாப்பாக இருக்க முடியுமா? அந்த உலகம் எனக்கு பாதுகாப்பு கொடுக்குமா? கொடுக்காதே. ஆனால் உலகமும் மனுஷனும் அதிக நம்பிக்கைக்கு உரியதாக தெரிகிறதுனால ஒருவன் கிறிஸ்துவிடம் வர தயங்குவான்.